ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட வந்திருக்க நண்பர்களே. அது என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ரெகுலரா ஃபாலோ பண்ற நம்ம நண்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம சேனல்ல நெப்போட்டிசத்தை பத்தி நிறைய பேசியிருக்கிறேன், நிறைய வாரிசு நடிகர்களை பத்தி பேசியிருக்கேன் இல்லைங்களா. அந்த வரிசையில இன்னைக்கு இந்த வீடியோல நான் சொல்ல போறது, சமீபத்துல ஒரு சில படங்கள் பார்த்தோம்னு வைங்களேன், அந்த படத்துல நடிக்கக்கூடிய குழந்தை நட்சத்திரங்களா இருக்கட்டும், ஒரு சில வில்லன் நடிகர்களா இருக்கட்டும், இவ்வளவு ஏங்க ஹீரோவா கூட இருக்கட்டும், சமீப காலத்துல வந்த படங்களை பத்தி நான் சொல்றேன். சோ இதுல நடிச்ச இந்த குழந்தை நட்சத்திரம், வில்லன், ஹீரோக்கள் இவங்களெல்லாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா நடிக்கிறாங்க, பார்க்கறதுக்கும் நல்லா இருக்காங்க. ஆனா இவங்கெல்லாம் எப்படி உள்ள வந்தாங்க, இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா பார்த்துட்டு போற போக்குல நம்ம விட்டுருப்போம் இல்லைங்களா. ஆனா இவங்கள நிறைய பேர் ஒரு வாரிசு நடிகர்கள் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். என்னப்பா சொல்ற, அப்படியா, யார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொறுமையா இருங்க. இப்ப இன்ட்ரோடக்ஷன் இதோட முடிச்சுக்கிறேன். இப்ப நேரா வீடியோல போய் எந்தெந்த சின்ன சின்ன நடிகர்கள் மற்றும் பெரிய நடிகர்கள்லாம் இந்த வாரிசுகள் மற்றும் இவர்களோட பிள்ளைகள் அப்படின்றத பத்தி தெள்ள தெளிவா பேசுவோம், வரீங்களா? இப்ப இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போற நடிகரின் பெயர் தான் நடிகர் பின்ட்டு அவர்கள். இவர் சமீப காலத்துல நிறைய படங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஆனா இவர் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஹீரோவெல்லாம் வந்தாரு. ஆனா அப்ப நம்ம பெருசா கண்டுக்கல. இன்னைக்கு நிறைய முக்கியமான படங்கள்ல சின்ன சின்ன கதாபாத்திரம் பண்ணாலும் இவரோட முகம் நல்லாவே தெரியுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு அவர் நடித்த ஒரு சில படங்களான இந்த அயோக்கியா படம், அதுக்கப்புறம் சக்கரா, இப்ப லவ்வர்னு ஒரு படம் வந்து பாத்தீங்களா, இதுல கூட ஒரு நல்ல முக்கியமான கதாபாத்திரம் பண்ணிருப்பாரு. இவ்வளவு எங்க கேப்டன் மில்லர்ல கூட ஒரு கேங்ல இவர் இருப்பாரு. சோ இவர் கண்டிப்பா நம்ம பார்த்திருப்போம், இந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்தோம்னா பார்த்திருப்போம். ஆனா இவர் முதல்ல அறிமுகமான படம் தான் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி வந்த நதியா அவர்கள் லீடா நடிச்ச பட்டாளம் அப்படின்ற படத்துல ஸ்கூல் பையனா வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோவா கூட நடிச்சாராம். ஆனா பெருசா அந்த படம் எல்லாம் கிளியில. அதுக்கப்புறம் ஒரு கம்பேக் கொடுக்குறேன்னு சொல்லி அயோக்கியா படத்துல பார்த்திபன் அவர்களுக்கு ஒரு 4 உருப்படாத தம்பிங்க இருப்பாங்க. அந்த உருப்படாத தம்பிங்க கேங்ல இவரும் ஒருத்தரா இருப்பாரு. அதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த சக்கரா போன்ற படங்கள் எல்லாம் இவரை நம்ம இன்னி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவே ஃபேமஸான காமெடி நடிகரான பாண்டு அவர்களின் பையன் தான் இந்த பின்ட்டு பாண்டு அவர்கள். சோ என்னதான் பாண்டு அவர்கள் எவ்வளவு பெரிய நடிகராக இருந்தாலுமே கூட அவரோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அவர் பையன் உள்ள வந்தாலுமே இன்னி வரைக்கும் அவரோட அந்த நிலையை, அந்த ஒரு ஸ்டேட்டஸை தக்க வச்சுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் அவரோட ஹார்ட் ஒர்க் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். சோ அந்த திறமையை வச்சுதான், என்னதான் ஒரு பெரிய நடிகரோட ஒரு பையனாக இருந்தாலும் அந்த திறமையை வச்சு இன்னி வரைக்கும் அவரோட காலத்தை ஓடிட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா நல்ல நல்ல படங்கள்ல கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காரு பின்ட்டு பாண்டு அவர்கள். இப்ப தெரிஞ்சு போச்சா? இப்ப இரண்டாவதா சொல்ல போற இன்னொரு நடிகர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிகர் மகாதேவ் அவர்கள். மகாதேவ் அவர்கள் கூட நம்ம நிறைய படங்கள்ல பார்த்திருப்போம். ஆனா சமீப காலத்துல பெரிய படங்கள்ல பாக்குறது இல்ல. ஆனா ஒரு சீன் வந்தாலும் நல்ல ஞாபகம் வச்சுக்கிற மூஞ்சி தான் இவரோட மூஞ்சி. ஏன்னா உருண்ட கண்ணு பெருசு பெருசா இருக்கும். வில்லன் நடிகருக்காகவே அளவெடுத்து செஞ்ச ஒரு மெட்டீரியல் மாதிரி தான் இருப்பாரு. வில்லன் நடிகரா சமீபத்துல நான் பார்த்த படம் சக்கரா அப்படின்ற ஒரு படம். சமீபத்துல வந்த படமா அது? யோ மனசாட்சியை தொட்டு சொல்லியா அப்படின்லாம் என்ன கேட்காதீங்க. அவரோட கேரியர்ல அது சமீபத்துல வந்த படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த சக்கரா படத்துல பின்ட்டுவும் நடிச்சிருப்பாரு, அவரு கூடவே சேர்ந்து மகாதேவும் நடிச்சிருப்பாரு. ரெண்டு பேரும் சேர்ந்துதான் யாருவங்க கசன்ட்ரா, ரெஜினா கசன்ட்ரா அவங்களோட தம்பிங்களாம் அப்படின்ற மாதிரி அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க இல்லைங்களா. அதுக்கப்புறம் நம்ம மகாதேவ வேற எந்த படத்துல பார்த்தோம்னா விக்ரம் அப்படின்னு ஒரு படம் இல்ல, கமல் அவர்கள் நடிச்ச விக்ரம். அந்த படத்துல விஜய் சேதுபதிக்கு டசன் கணக்கில் தம்பிங்க இருப்பாங்க. அந்த டசன்ல ஒருத்தரா இருப்பாரு நடிகர் மகாதேவ் அவர்கள். என்னதான் ஏகப்பட்ட நெகட்டிவ் ரோல்ஸ்ல இப்ப நடிச்சிட்டு இருந்தாலும் ஒரு காலத்துல இவரும் ஹீரோ தாங்க. என்னவா சொல்ற, ஹீரோவா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா நண்பர்களே, ஏஎல் விஜய் அவர்களோட உதவி இயக்குனரான கிருஷ்ணா அவர்கள் 2015 வருஷம் எண்ணுள் ஆயிரம் அப்படின்ற ஒரு படத்தை இயக்குனாரு. அந்த படத்தோட ஹீரோவே இவரு தான்ப்பா. அதுக்கப்புறம் ஹீரோவான சான்ஸ் இவருக்கு பெருசா கிடைக்காதனால இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் ரோல் மற்றும் வில்லன் ரோல் நடிச்சிட்டு இருக்காரு. சரி ரைட்டு, இவரை பத்தி தெரிஞ்சு போச்சு. இவர் யாருன்னு கேட்டா, தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட 400 படங்களுக்கும் மேல நடிச்ச நடிகர் டெல்லி கணேஷ் அவர்களோட பையன் தான் மகாதேவ் டெல்லி கணேஷ் அவர்கள். சோ என்னதான் டெல்லி கணேஷ் அவர்கள் ஒரு பெரிய நடிகராக இருந்தாலும் அவரோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அவரோட சொந்த காசை போட்டு எண்ணுள் ஆயிரம் அப்படின்ற ஒரு படத்தை இவர் எடுத்தாலும் இந்த படத்தின் மூலமா மகாதேவ் அவர்கள் ஹீரோவாக ஆனாலுமே கூட தமிழ் சினிமால தொடர்ச்சியா கெலிச்சுக்கிட்டு வரணும்னா அதுக்கு நம்மளுக்கு நேரமும் காலமும் திறமையும் ரொம்ப ரொம்ப வேணும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை நண்பர்களே. அதனாலதான் மகாதேவ் அவர்கள் ஹீரோவாக கண்டினியூ ஆகலாம் கூட ஒரு நல்ல வில்லன் நடிகரா தமிழ் சினிமாக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதுக்கான பணியை தான் அவர் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். மூன்றாவதா சொல்ல போற நடிகரின் பெயர் தான் நடிகர் கௌஷிக் அவர்கள். தமிழ் சினிமால ஒரு சின்ன குட்டி நடிகரா அறிமுகமானாரா எந்த படத்துலன்னு கேட்டீங்கன்னா, சத்யராஜ் அவர்கள் நடிச்சார்ல குங்கும போட்டு கவுண்டர் அப்படின்ற படத்துல இந்த பையனை நான் காம்பவுண்ட்ன்ற பாருங்க கான்வென்ட்ல தான் சேர்ப்பேன் அப்படின்ற மாதிரி சத்யராஜ் அவர்கள் கங்கணம் கட்டின்னு தெரிவாரு. அந்த குட்டி பையனே அவர் தான். சரி, அந்த படத்துல நடிச்சிட்டாரு. இப்ப எந்த படத்துல நடிச்சாருன்னா, சமீபத்துல அடுத்த சாட்டை அப்படின்ற ஒரு படத்துல காலேஜ் ஸ்டூடெண்டா பண்ணிருப்பாரு. முகங்களும் அதே மாதிரி தான் இருக்கும், ஆள் மட்டும் தான் வளர்ந்துக்கிறாரு மனுஷன். இந்த கௌஷிக் யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்லைங்க, தமிழ் சினிமால இப்ப சமீபத்துல நல்ல நல்ல படங்கள்ல நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் நடித்து கொண்டிருக்கும் நடிகர் பிரேம் அவர்களோட மகன் தான் இவரு. ஆரம்பத்துல பிரேம் அவர்கள் அன்னி அப்படின்ற ஒரு டிவி சீரியல் மூலியமாக தமிழ் சீரியலுக்கு அறிமுகமாகி அதுக்கப்புறம் கலைஞர் அவர்களோட ரெக்கமெண்டேஷன்ல அண்ணாமலை அப்படின்ற சீரியல் நடிச்சதுக்கு அப்புறம், ஏப்பா ஒரு நிமிஷம் பொறுமையாரு,
கலைஞர் ஏன் இவர் அண்ணாமலை சீரியல்ல நடிக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம்? கலைஞர் அண்ணாமலை எப்படி இது பாத்தீங்களா காம்பினேஷன்? ஹலோ ஹலோ ஹலோ, என்ன அரசியல் பேச போறீ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசியல் தாங்க பேச போறேன். ஆனா நீங்க நினைக்கிற அரசியல் பேச போறது இல்ல. அதாவது எதனால கலைஞர் அவர்கள் அண்ணாமலை சீரியல்ல பிரேம் அவர்களை அறிமுகப்படுத்துறதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரேமோட தாத்தா வேற லெவலுங்க. அவரோட பேர் தான் சண்முக ராஜேஸ்வர சேதுபதி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர் யாருன்னா ஒரு காலத்துல ராம்நாடின் ராஜாவா அவரு. அது மட்டும் இல்லாம இந்தியன் காங்கிரஸ்ல ஒரு பெரிய பொறுப்புல இருந்திருக்கிறாரு. அதனால ஒரு பெரிய அரசியல் காரணமாகவும் இருக்கலாம், இல்ல நம்ம நாட்டுக்காக இவ்வளவு பண்ணி செஞ்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு நல்லுணர்வுல பிரேம கூட அறிமுகப்படுத்திருக்கலாம், ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்கலாம். அது மட்டும் இல்லாம பிரேம் அவர்கள் தொடர்ந்து சீரியல் நடிச்சாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவுல வந்து நேபாளி, உன்னை போல் ஒருவன் அப்படின்ற மாதிரி நிறைய படங்கள் நடிச்சது மட்டும் இல்லாம இப்ப அவரோட பையனை அறிமுகப்படுத்திருக்காரு. இந்த அடுத்த சாட்டை படத்தோட அவங்க பையன் வந்து இப்ப படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு. அதனால கௌஷிக் அவர்கள் மறுபடியும் ஒரு கம்பேக் இன்னி வரைக்கும் கொடுக்கல. நான்காவதா நடிகர் ஸ்ரீகுமார் அவர்கள். கிட்டத்தட்ட ஒரு 50% மக்களுக்கு வந்து இவர் யாருன்னு தெரிஞ்சிருக்கும், இவர் யாரோட மகன்றதும் தெரிஞ்சிருக்கும். அந்த 50% மீதி பேர் தெரியாம இருக்கும் பாத்தீங்களா, அவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸ்ரீகுமார் அவர்கள் ஒரு ஃபேமஸான டிவி ஆக்டருங்க. ஆரம்பத்துல ஆனந்தம் அப்படின்ற ஒரு சீரியல்ல நடிச்சது மட்டும் இல்லாம மலர்கள், உறவுகள் அப்படின்ற மாதிரி டசன் கணக்கில் சீரியல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவர் நடித்த ஒரே ஒரு தமிழ் படம் பம்பர கண்ணாலே அப்படின்ற ஒரு படம் தான் ஸ்ரீகாந்த் அவர்களோட ஃப்ரெண்டா வருவாரு. இதுக்கப்புறம் வந்து அவர் எந்த படத்திலையும் பெருசா நடிகல அப்படின்னு நான் சொல்லுவேன். இருந்தாலும் இவர் யாருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்பவே ஃபேமஸான ஒரு சிங்கர் மற்றும் இசையமைப்பாளரான சங்கர் கணேஷ் அவர்களோட மகன் தான் இவரு. சோ அது வந்து இப்போ பல பேருக்கு தெரியாம இருந்திருக்கும், இப்ப தெரிஞ்சிருக்கும். சரி ரைட்டு குமார், அந்த சங்கர் கணேஷ் யாரு அப்படின்ற கேள்வியெல்லாம் என்ன கேட்காதீங்க. அதெல்லாம் நீங்க இன்னும் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்க, இல்ல உங்க அண்ணன் கிட்டயோ உங்க அப்பா கிட்டயோ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, இல்லன்னா விக்கிபீடியால தெரிஞ்சுக்கோங்க. ஐந்தாவதா நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்ற ஒரு படம் பார்த்திருப்போம் இல்லீங்களா? படமாயா அது அப்படின்னு கேட்காதீங்க. அப்படி ஒரு படத்தை பார்த்திருப்பீங்களா? சிவகார்த்திகேயன் நடிச்ச படம். அப்படி பாசத்துல புழிவானுங்க. அந்த படத்துல பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரையும் தாண்டி ஒரு சின்ன பையன் பெருசா ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பான். அந்த பையனோட பேர் என்ன தெரியுமா? ஐயோ, அன்புக்கரசன் அந்த பையனோட பேரு. அந்த பையன் யாருப்பா சரியா ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு தடவை அந்த படத்தை பாருங்க, கண்டிப்பா காண்டாய் போய் வெளில வருவீங்க, வீட்டை விட்டு வெளில வருவீங்க. சோ அந்த பையனின் பேரு அன்புக்கரசன். சொல்லியாச்சுல யார் அந்த பையன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றேன். இந்த படத்தின் இயக்குனரான பாண்டிராஜ் அவர்களோட பையன் தான். சம்மர் ஹாலிடேஸ்ல பையன் வீட்டுல இருந்திருப்பான் போல இருக்கு. அதனால வா போற போக்குல நான் ஒரு படத்தை இயக்குறேன், நீ வந்து நடிச்சிட்டு போ, யாரும் கேட்க மாட்டாங்க, என் பையன் தானே, நீ நல்லா தெரியறதுக்கு, அதாவது சிவகார்த்திகேயன் மற்றும் சூரியோட கம்பேர் பண்ணா நீ நல்லா தெரியறதுக்கு உனக்கு ஏகப்பட்ட டைலாக்ஸ் வைக்கிறேன் பேசு அப்படின்னா படம் ஃபுல்லா பையன் தான் பேசிட்டு இருப்பான். சோ அந்த மாதிரி ஒரு படம். அந்த படத்துல நடிச்சிருக்கிறாரு பாண்டிராஜ் அவர்களின் மகன் அன்புக்கரசன். இனிமேல் வந்துடாதீங்க தமிழ் சினிமாவில், படிக்கிற வேலையை பாரு தம்பி, அப்பா கூப்பிட்டாலும் வரமாட்டான் போயா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அடுத்ததாக ஐந்தாவதா சொல்ல போற அந்த இன்னொரு அழகான ஒரு குழந்தை நட்சத்திரம் யாருன்னு பாத்தீங்கன்னா நடிகர் ஆரவ் அவர்கள். அவர் வேற யாரும் இல்ல, சஸ்பென்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, போட்டு உடைக்கிறேன். டிக் டிக் டிக்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்களா? அந்த படத்துல ஜெயம் ரவிக்கு பையனா ஒருத்தர் வந்திருப்பார்ல, அந்த பையன் வேற யாரும் இல்ல, அந்த பையன் ஜெயம் ரவி அவர்களோட உண்மையான பையன் தான். அவரோட பேர் தான் ஆரவ். சோ எப்படி ஜெயம் ரவி அவர்கள் கரெக்டா டைம் பார்த்து பையனை உள்ளே இறக்கி விட்டாரு பாருங்க. அதனால ஜெயம் ரவி அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து ஹாலிவுட் படமான ஆர்மகோடன் அப்படின்ற ஒரு படத்தை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணப்பட்ட ஒரு படம். சோ நல்லாவும் இருக்கும், நல்லா மேக்கிங் பண்ணிருப்பாங்க. இந்தியாவிலே முதல் ஸ்பேஸ் படம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சில பேர் கண்டிப்பா கமெண்ட்ல கிளம்பி வருவீங்க, உண்மையான ஸ்பேஸ் படம் எது தெரியுமா? தமிழ் கலையரசி தான் அப்படின்வீங்க. எப்ப அது ஸ்பேஸ் படம் கிடையாது, அது ஒரு ஏலியன் படம்பா, ஏன் பாவடி போட்டு குழப்பறீங்க? ஸ்பேஸ் படம்னா இந்தியாவிலே முதல் படம் இது ஒண்ணுதான், கிராவிட்டிக்கு அப்புறம் போங்க விடுங்க. ஆறாவதா சொல்ல போறது ஒரே கல்லுல ரெண்டு மகன் அப்படின்ற மாதிரி ரெண்டு அழகான குழந்தைகளை பத்தி நான் சொல்ல போறேன். அவங்க வந்து சமீபத்துல எல்லா படத்துலயும் கமிட் ஆகி வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி வேற லெவல்ல பாப்புலர் ஆயிட்டு வராங்க. அந்த ரெண்டு பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா இளன் மற்றும் இயால் அப்படின்னு சொல்லுவேன். இவங்க வந்து ட்வின் சிஸ்டர்ஸ் மற்றும் பிரதர்ஸ். கரெக்ட் தானே நான் சொல்றது? ட்வின் குழந்தைகள் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். எதுக்கு குழப்பம் இங்கிலீஷ்ல? உங்க அளவு எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. சோ இந்த குழந்தைகள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இயல் தானே அந்த பொண்ணு பேரு. இந்த இயல் பொண்ணு வந்து நம்ம சமீபத்துல லியோ படத்துல விஜய் அவர்களோட மகளா பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் மிஷன் சாப்டர் 1ல ஜெயம் ரவியா, ஜெயம் ரவின்ற பாருங்க, யாருங்க அவரு? விஜயகுமார் பையன் அருண் விஜய் அவர்களுக்கு மகளாக பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் இளன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாடா அப்படின்னு ஒரு படம் பார்த்திருப்போம்ல, அந்த படத்துல வந்து நம்ம கவின் அவர்களுக்கு மகனாக நடிச்சிருப்பார்ல. சோ இவங்க ரெண்டு பேரும் யாருப்பா? இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிட்டு? இவங்க யாரோட குழந்தைங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ் காமெடி நடிகரான அர்ஜுனன் அவர்களோட பின் குழந்தைகள்லாம் இவங்க. எப்படி பாத்தீங்களா? அர்ஜுனன் அவர்களும் வந்து நல்ல ஒரு நடிகர் தான், காமெடி நடிகர் தான். காதல் சொதப்போது எப்படி அப்படின்ற ஒரு படம் மூலமா தமிழ் சினிமா அறிமுகமாகி ஏகப்பட்ட படத்துல ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் பார்த்திருக்காரு. சோ இப்போ இவரோட பசங்களான இவங்க ரெண்டு பேரும் பெரிய பெரிய நடிகர்களோட நடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். சோ ஹி இஸ் வெரி லக்கி அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். இப்ப அடுத்தது வேற யாரை சொல்லலாம்? எத்தனை பேரை சொல்லியிருக்கேன்? 7 பேரை சொல்லியிருக்கேன்ல. சரி ஓகே. அடுத்தது சொல்ல போறது ரொம்பவே ஃபேமஸான ஒரு சீரியல் நடிகர். சமீபத்துல சீரியல்ல கலக்கி கொண்டிருக்கிறார். அவரின் பெயர் தான் விஜய் சங்கர் அப்படின்றாங்க. பாகியலட்சுமி அப்படின்ற ஒரு சீரியல் பார்த்திருப்போம்ல, அந்த சீரியல்ல பாகியலட்சுமி அவர்கள் வந்து கணவரை பிரிந்து தான் சொந்த காலில் நின்னுக்கிறாங்க. சோ அவங்களுக்கு உறுதுணையாக வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தான் ராஜசேகர் அப்படின்ற கேரக்டர். அந்த ராஜசேகர் கேரக்டரை ஏற்று நடிக்கும் நடிகர் தான் நடிகர் விஜய் சங்கர் அவர்கள். இவர் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்களா? இவர் வேற யாரும் இல்ல, நம்ம நடிகர் ஜெய்சங்கர் அவர்களோட மகன் தான். கிட்டத்தட்ட ரிசம்பிளன்ஸ் ரொம்ப
கரெக்டா பக்காவா இருக்கும்ல. ஜெய்சங்கர் அவர்களோட மகன் தான். ஸோ இவர் வந்து பேசிக்கலி இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும் போதே எனக்கு வந்து நடிப்புல ஆர்வம் அப்படின்ற மாதிரி ஜெய்சங்கர் கிட்ட சொல்லியிருக்காரு. ஜெய்சங்கர் அதுக்கு பதில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, நடிப்புலாம் இப்போ முக்கியம் இல்ல, படிப்புக்கு அப்புறம் தான் நடிப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 8வது நடிகர் கால் மார்க்ஸ்ன்றது ஒரு கம்யூனிஸ்ட் தானே அவரு. ஸோ என்னப்பா இது குழப்பற, நீ அரசியலா பேசிட்டு இருக்கிற, எலெக்ஷன் வரப்போதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லங்க, கால் மார்க்ஸ்ன்ற ஒரு நடிகருங்க. அவர் வந்து சரவண பொய்கை அப்படின்ற ஒரு படத்துல ஹீரோ நடிச்சாரு. ஸோ அந்த படத்தோட ஒரு அவ்வளோதான். அதுக்கப்புறம் எங்கே போனார் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இந்த படம் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படம்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியம் பட்ஜெட் படத்தில் நிறைய நடிகர் பட்டாளத்தை கொண்டு 2013வது வருஷம் ரிலீஸ் ஆன படம். இந்த படத்தில் வந்து கால் மார்க்ஸை தாண்டி ஒரு ஜோடியா நடிகை அருந்ததி மற்றும் கருணாஸ், MS பாஸ்கர் இவங்கெல்லாம் நடிச்ச ஒரு பெரிய படம் தான். ஸோ இது என்ன மாதிரியான படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழனியில் இவர் தேட்டரில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த தேட்டரோட முதலாளியோட பொண்ணு தான் நடிகை அருந்ததி. ஸோ இவங்க 2 பேருக்கும் காதல் வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஒண்ணு கூடுறாங்க அப்படின்றது அந்த படத்தோட கதையப்பா. இது தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் படத்துல அந்த கதையாச்சு. கிட்டத்தட்ட வெயில் படத்துல கூட இப்படி ஒரு ஸ்டோரி ஒன்று வரும்ல, நம்ம யாரோ ஒரு பசுபதிக்கு மேபி அதோட சீக்வலா கூட இருக்கலாம், இல்ல அதோட பாசிட்டிவ் வெர்ஷனா கூட இருக்கலாம். ஸோ கால் மார்க்ஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் கவுண்டமணி, செந்தில், வடிவேலு இவங்களுக்கெல்லாம் வந்து தொடர்ந்து படம் கொடுத்து இவங்களை வந்து அடுத்த லெவலுக்கு தூக்கி விட்ட ஒரு பெரிய இயக்குனரான வி. சேகர் அவர்களோட மகன் தான் இவரு. ஸோ வி. சேகர் அவர்கள் அந்த காலகட்டத்தில் இவர் இறக்க முடியாது, ஏன்னா அப்போ சின்ன பையனா இருந்திருப்பாரு. இப்போ கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி நல்ல படத்தில் நடிக்க வச்சிருக்கலாம். ஆனால் ஏன் அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கலன்னு தெரியல. ஸோ வி. சேகர் அவர்களோட மகன் தான் இந்த சரவண பொய்கையின் ஹீரோவான கால் மார்க்ஸ் அவர்கள். ஸோ நண்பர்களே, தமிழ் சினிமாவில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர்கள் வராங்க இல்லைங்களா. இவங்க எல்லாருமே வந்து அட்லீஸ்ட் இந்த நடிகர்களோட இந்த பசங்க அப்படின்ற மாதிரி வரது வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அவங்களுக்கு ஒரு ஆசை வரும் இல்லை, நீங்களும் தமிழ் சினிமாவில் ஒரு நடிகர் ஆகிட்டா என் பையனை வந்து ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைப்பீங்களா. அந்த மாதிரி ஒரு நினைப்பில் தான் உள்ள வராங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நெப்போட்டிசம் அப்படின்ற ஒரு கணக்கில் எடுத்துக்க கூடாது. நெப்போட்டிசத்துக்கு உண்மையான டெஃபினேஷன் என்னன்னா, உங்க பையனை வந்து நீங்க நடிக்க வைக்கிறது பேர் நெப்போட்டிசம் கிடையாது, உங்க பையன் மட்டும் தான் நடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் நெப்போட்டிசம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான ஏகப்பட்ட வீடியோக்கள் செம்ம கண்டென்ட்லாம் ரெடி பண்ணுகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவும் கொடுங்க. நன்றி.